வணக்கம். இன்றைய எஃப்னா யாழ் சமையலில் நான் கொண்டக்கடலையை வச்சு ஒரு சுண்டல் செய்து காட்ட போகிறேன். விடிய ஒரு காலை உணவாகவும் பயன்படுத்தலாம். பின்னேரம் டீகளோடையும் நீங்கள் இதை செய்து சாப்பிடலாம். சத்தாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். எப்படி செய்கிறேன்னா பார்ப்போம். 3/4 கப் கடலை எடுத்து அதில் இரவு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு போட்டு விடிய ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் விட தண்ணி விட்டு உப்பு போட்டு அவிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். தண்ணியெல்லாம் வடித்து அதுக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். மற்றது செத்தல் மிளகாயை காஞ்ச செத்தல் மிளகாய் எடுத்து கிரைண்டரில் போட்டு அடிச்சிங்கன்னா சின்ன நூறுவலாக வரும். அது 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறேன். நரவல் நூறுவல் தூள். கேரட் ஒரு கேரட், ஒரு சின்ன துண்டு லீக்ஸ் சின்னனா நறுக்கி வச்சிருக்கிறேன். நீங்கள் விரும்பினா லீக்ஸ் போடலாம், இல்லாட்டி லீக்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கொள்ளலாம். இது எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம் வாங்கோ. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்ப்பேன். எண்ணெய் சூடானோன்னு பெருஞ்சீரகம், கடுகு, சின்ன சீரகம் சேர்ப்போம். இதோட நான் வெங்காயமும் பச்சை மிளகாயும் அதையும் இதோடய சேர்க்க போகிறேன். அடுப்பை நீங்கள் ஹை ஹீட்டில் விடுங்கோ. வதக்குவோம். வதங்க விட தேவையில்லை. எல்லாம் கேரட்டும் லீக்ஸும் போட்டு இதோட சேர்த்து வதக்கணும். இப்போ நான் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் விடுவோம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு 1 நிமிஷம் வெங்காயத்தை வதங்க விடுவோம். 1 நிமிஷம் ஆகிட்டு வதக்கிட்டு இதோட கேரட்டும் லீக்ஸையும் ஒரேடியாக சேர்ப்போம். இதையும் ஒரு 2 நிமிஷம் வதங்க விட காணும். நேரம் வதங்க விட தேவையில்லை. வதக்கிட்டு மீடியம் ஹீட்டிலே ஒரு 2 நிமிஷம் விடுவோம். 2 நிமிஷம் ஆயிட்டு உப்பு சேர்ப்போம். தேவையான கரெக்டுக்கு மிக்ஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் சேரும்போது அந்த தண்டும் போட்டால் வாசனை இருக்கு. போட்டு வதங்க விட்டுட்டு கடலைக்கு உப்பு போட்டு அவித்தபடியாக தேவையில்லை. கடலைக்கு கடலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்குரிய மாதிரி தான் செய்கிறேன். அரைவல் நூறுவல் சேர்ப்போம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் விடச்சேரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 நிமிஷம் இந்த விட்டு நல்லா காணும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் 1 நிமிஷம் விடுவோம். 1 நிமிஷம் ஆகிட்டு இனி அடுப்பு பண்ணுவோம். இனி இன்னொரு பவுலில் ரான்சர் பண்ணுவோம். வாங்குவோம். குண்டக்கடலை சுண்டு ரெடி ஆகிட்டு இன்னொரு பவுலில் ரான்சர் பண்ணுவோம். இந்த சுண்டல் பிடிச்சிருக்குமே நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.